எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 30 டிசம்பர் 2023 மற்றும் 31 டிசம்பர் 2023 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளியில் பாருங்கள். முதல் கேள்வி, இந்திய நிதிக்குழுவின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இந்திய நிதிக்குழுவின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அரவிந்த் பனகாரியா. அரவிந்த் பனகாரியா. இரண்டாவது கேள்வி, மகாராஷ்டிர மாநிலத்தின் புதிய தலைமைச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? மகாராஷ்டிரா மாநிலத்தின் புதிய தலைமைச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? நிதின் கரீர். நிதின் கரீர். மூன்றாவது கேள்வி, மேற்கு வங்காள மாநிலத்தின் புதிய தலைமைச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? மேற்கு வங்காள மாநிலத்தின் புதிய தலைமைச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டவர் கோபாலிகா. நல்லா வச்சுக்கோங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தோட புதிய தலைமைச் செயலாளர் நிதின் கரீர். மேற்கு வங்காள மாநிலத்தின் புதிய தலைமைச் செயலாளர் கோபாலிகா. அயோத்தி ரயில் நிலையம் எத்தனை கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ரூபாய் 240 கோடி. ரூபாய் 240 கோடி. உத்தரப்பிரதேசத்தின் கோயில் நகரமான அயோத்தியில் மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வைத்தவர் யார்? உத்தரப்பிரதேசத்தின் கோயில் நகரமான அயோத்தியில் மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பிரதமர் நரேந்திர மோடி. அமிர்தசரஸ் தில்லி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்தியாவில் முதல் முறையாக சுற்றுலா பயணிகளுக்காக நீர்மூழ்கி கப்பல் சேவை எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? இந்தியாவில் முதல் முறையாக சுற்றுலா பயணிகளுக்காக நீர்மூழ்கி கப்பல் சேவை எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? துவாரகா. துவாரகா. ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் பஜன்லால் சர்மா அமைச்சரவையில் அமைச்சரவையில் எத்தனை பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர்? ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் பஜன்லால் சர்மா அமைச்சரவையில் எத்தனை பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர்? 22 பேர். 22 பேர். கிளாம்பாக்கத்தில் ரூபாய் 400 கோடியில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை திறந்து வைத்தவர் யார்? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கோயம்புத்தூர் பெங்களூரு இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்தவர் யார்? கோயம்புத்தூர் பெங்களூர் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மூன்றாவது மாநில தலைமைச் செயலாளர்களின் தேசிய மாநாடு எங்கு நடைபெற்றது? டெல்லி. டெல்லி. வினேஷ் போகத் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? மல்யுத்த வீராங்கனை. மல்யுத்த வீராங்கனை. சமீபத்தில் காலமான டாம் வில்கின்சன் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? சினிமா. சினிமா. அதாவது பேட்மேன் படத்தில் நடித்த நடிகர் டாம் வில்கின்சன் என்பது குறிப்பிடத்தக்கது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தனது செய்யறிவு தொழில்நுட்பமான கோ-பைலட்டை ஐபோன்களுக்கு செயலி வடிவில் அறிமுகம் செய்தது. இந்தியாவின் மிகப்பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி தங்களிடம் முதலீடு செய்யப்படும் வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை 0.5% உயர்த்தியது.
செல்வமகள் சேமிப்பு திட்டம் மற்றும் 3 ஆண்டு வைப்பு திட்டத்தின் வட்டி விகிதத்தை முறையே 0.2% மற்றும் 0.1% உயர்த்தி மத்திய அரசு உயர்த்தியது. எண்ம சாதனங்களின் இணைய பாதுகாப்பு அதாவது சைபர் ஸ்வச்தா கேந்திரா என்ற வலைதளத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. பொதுத்துறையைச் சேர்ந்த பரோடா வங்கி தங்களிடம் முதலீடு செய்யப்படும் வைப்பு நிதிக்கான வட்டி விகிதங்களை 1.25% வரை உயர்த்தியுள்ளது. கனடாவில் வசித்து வரும் பிரபல தாதா லக்பீர் சிங் லண்டாவை பயங்கரவாதியாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 30 டிசம்பர் 2023 மற்றும் 31 டிசம்பர் 2023 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம சேனலை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5 வருஷம் நீங்கள் ஆதரவு கொடுத்துருந்தீங்க. இனி 6வது வருஷம் 2024க்கும் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அதே மாதிரி இந்த வருடம் நான் எதிர்பார்க்குறது என்னென்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பயன்பெறுவீங்கன்னு நான் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம யூடியூப் சேனலில் அதாவது மற்ற தேர்வுகள் அதாவது டிஎன்பிஎஸ்சி தேர்வாகட்டும், அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எஸ்ஐ எக்ஸாம் ஆகட்டும், அல்லது அதாவது பார்த்திங்கன்னா ஹைகோர்ட் எக்ஸாம் ஆகட்டும், அதில் டிரைவர் போஸ்ட் இந்த மாதிரி போஸ்டிங் ஆகட்டும், அத்துணை தேர்வுகளுக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் வீடியோஸ் உங்களுக்கு தொகுத்து வழங்கிக்கொண்டே இருக்கிறோம். இந்த வருடமும் அந்த சேவை தொடரும். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.